செல்லாத்தா மாரியாத்தா காரியாத்தா என்னை எப்படியாவது காப்பாத்தாத்தா. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய்ஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரிஷிகேஷில் டே 2ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம். ஸோ முதல் நாள் ரிஷிகேஷ் வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கங்கா ஆரத்தி பார்த்தோம். காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் ராஃப்டிங் போயிட்டோம். ரிவர் ராஃப்டிங் முடிச்சுட்டு அதே காஸ்டியூமோட அது ஈரத்தோடையே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சி ஜம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா குதிக்க போகிறோம். பஞ்சி ஜம்பிங் மட்டும் கிடையாது, இதில் மொத்தமாக ஒரு 4 ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்து வந்து வெயிட் பண்ணுறோம். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பாயிண்ட். இங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி ஸோ அந்த ஆக்டிவிட்டி பண்ணுற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே லோக்கலில் ஒரு 2-3 நாள் சுற்றுறீங்க அப்படின்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் இங்கே வந்தீங்க அப்படின்னா பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் பண்ணிக்கங்க. ஸோ பைக்கை ரெண்ட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னாலே நம்ம ஊரில் லோக்கலில் சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். காலையில் நாங்கள் எழுந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த காருக்கு மேலேயும் அந்த ரிவர் ராஃப்டிங் பண்ணுற அந்த போட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சும்மா தாறுமாறாக இருக்குது. ஆப்போசிட்டில் காமிக்கிற பாருங்க. ஸோ இங்கேருந்து இன்னொரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு தெரில. ஆல்ரெடி நம்ம கோவாவில் பண்ணியிருக்கோம். கோவாவில் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதை விட இங்கே ஹையஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இங்கே ட்ரை பண்ணுறோம். வாங்க போகலாம். ஸோ ஒரு பயங்கரமான ஓ மை காட் செம்ம டிராஃபிக். வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லெல்லாம் டோக்கன் கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே ஏறி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சி ஜம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். சும்மா தாறுமாறாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பஞ்சி ஜம்பிங்லேயே ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று நார்மலாக குதிக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜம்ப் பண்ணுறது. அந்த மாதிரிலாம் குதிப்போமா அப்படின்னு எனக்கு தெரில. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ மேலே போக போகிறோம். இப்போதைக்கு இங்கே பில்லாம் வாங்கியாச்சு. ஸோ மேலே போயிட்டு மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா குதிக்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து ரிஷிகேஷில் இந்த பஞ்சி ஜம்பிங் நிறைய அந்த இது இருக்குது. ஸோ நிறைய கேட்டகரி இருக்குது, நிறைய அந்த கம்பெனி இருக்குது. எல்லாம் ஒரே இடத்துல வச்சு ஏமாத்துறானுங்க கைஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் பஞ்சி ஜம்பிங் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அதுவும் இங்கே தான் இருக்குது, இன்னொன்று இங்கே தான் இருக்குது. ஸோ எல்லாமே இதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மேபி நம்ம வந்தோம் அப்படின்னா டேரெக்டாக இங்கே வந்துடலாம். சென்னை பீப்பிள்ஸ். சென்னை
வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி அந்த கோவாவில் ஜம்ப் பண்ண பார்த்தீங்களா, இருந்தும் அந்த ஃபீல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக காலில் கொஞ்சம் ப்ரெஷர் மட்டும் இருந்த மாதிரி இருந்துச்சு. செம்ம. நீயாவது உனக்கு துணைக்கு நான் இருந்தாங்க, எவனுமே இல்லை. ஓகேவா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எதுவும் சொல்ல தேவையில்ல. அவங்க கேட்குறாங்க நீ கிட்ட வா. கடைசி அதெல்லாம் இல்லை, அந்த எஜ்ஜி கிட்ட வந்தோடனே இன்னும் ஸ்டெப் எடுத்து வைக்கின்றாங்க. எப்பறம் எடுத்து வைக்கிறது? ஏதோ பாட்டு ஏதோ ஓடுற வச்சு வைப்ரேஷன் ஆகுது, கால் நட்டுங்குது அந்த இடத்துல. மேலே அந்த இடத்துல அந்த ஜம்ப் ஆகி கீழே வரப்போ பிரச்சனை இல்லை. அந்த ஜம்ப் ஆகி அந்த கடைசி அது இழுக்குது பற்றி, நம்ம வெயிட் அதை இழுத்து திரும்ப மேலே விடும்போது தான் கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை, டக்கு டக்கு நம்மளை இறக்கிடுறாங்களா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது அந்த பயம் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மொத்தம் 4 ஆக்டிவிட்டி. இதே பஞ்சி ஜம்பிங்கில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எப்படின்னா நம்ம மேலேருந்து அப்படியே கழட்டி விட்ருவாங்க, அந்த இதில் உள்ள வேண்டியதான். இதாவது ரோப் இருக்காது, ரோப் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ அதை நம்ம கடைசியாக போடலாம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதுக்கு போகலாம் வாங்க. ஸோ உண்மையிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. இன்னொரு ஆக்டிவிட்டி பண்ணலாமா? பண்ணலாம், போகலாம். நீ தானே ஃபர்ஸ்ட் போவா? இப்போ 2 பேர் ஜோடியாக தான் போய் ஆகணும். போடு வேற மாதிரி. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது ரைடு. சவுண்டு கேட்குதான்னு தெரியல, இது நம்ம கோப்ரோ இல்லை. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, இது கோப்ரோ 9 Hero 10 தான் நினைக்கிறேன். ஓ, டக்கு தட்டிக்குமா? ஓடு வேற மாதிரி. இல்லை கழிச்சு அப்படியே அடுத்துக்கிட்டு போய் அந்த பக்கம் அங்கிட்டு இருக்கு பாரு, இந்த மாலைக்கு அங்கிட்டு ஓட்டு விடுவோம். முன்னாடியே வருவானுங்கல்ல. என்ன ஒரு கொஞ்சம் இதுனா இது போட்டுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் அதை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன ஒன்று கொஞ்சம் கஷ்டம்னா எப்படி சொல்கிறது, நம்மளோட இதான் கொஞ்சம் இதுவாக இருக்குல்ல. நம்ம வீடியோ எடுக்க நல்லா இருந்திருக்கோம். உண்மையிலே செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன ஒண்ணு இது போயிட்டு ரொட்டேட் அடிக்குது, அது பயங்கரமா இருக்குது. உண்மையிலே செம்மையா இருக்கு. ரொட்டேட் அடிக்கிற போது மட்டும் தான் அந்த பாடி இப்படி போய் இப்படி வருது. லாக் கரெக்டா குத்துறாங்கன்னா போதும். இதெல்லாம் ஒரு இதுல வைக்க மாட்டேறாங்க, எல்லாமே ஒரு குத்துது இடிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், அதுக்கு மேல பஞ்சு போட்டா நல்லா இருக்காது. அடுத்து அந்த பெரிய அந்த இது ஊஞ்சல் வேற மாதிரி பண்ணுறோம். ஊர்ல பார்க்ல ஊஞ்சல் ஆனா அப்படியே இப்படி கொஞ்சம் ஆட்டி விட்டேன். இன்னும் கொஞ்சம் இன்னொரு தடவை கேட்குமா எங்கே பேசுனா ஓரளவு கேட்குதான் நினைக்கிறேன். ஸோ கைஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஊஞ்சலில் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கோம். கேட்குதா என்னன்னு தெரியல, எல்லாமே கோப்ரோ அவங்களே செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கணேஷே அள்ளு விடுதா ஒரே பஞ்சி ஜம்பிங்களா இது? பின்னாடி பஞ்சி ஜம்பிங்களா போய் குச்சி போயிடலாமா? செல்லாத்தா மாரியாத்தா காரியாத்தா என்னை எப்படியாவது காப்பாத்தாத்தா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னொரு ரவுண்டு போவோம். இப்போ விட்டு வெட்டிகள் ஆனந்த் இப்போ விட்டு வெட்டிகள் பேசண்ட் சொல்லுங்கிறாங்க. அப்படி சவுண்ட் விட்டுறாங்க, அதை சொல்கிறான். நான் சவுண்ட் விட்டாங்க என்னை கலாய்க்கிறான்ட்டு போய் சொல்லுங்கிறான் அவங்க ஆள்கிட்ட. அது என்ன சவுண்டு கேட்டலாம் போயிட்டு திடீர்னு என்ன சவுண்ட் கேட்குறேன். ஓகே 3, 2, 1 ஸ்டாண்ட் அப்.
ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சி ஜம்பிங்காக இருக்கட்டும். ஸோ மொத்தமாக ஒரு 4 ஆக்டிவிட்டி, 4ல் 3 வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். இன்னொரு ஆக்டிவிட்டி மட்டும் இப்போ பண்ணவே இல்லை. இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, ஸோ மேலேருந்து அப்படியே குதிக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆக்டிவிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பஞ்சி ஜம்பிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஜம்ப் பண்ணி குதிக்கிறது, ஸோ தலையில் குதிக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுமோ அந்த மாதிரி குதிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே விட்டுருவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெட்டு, அந்த நெட்டில் வந்து விழுவோம். ஸோ இதை மட்டும் பண்ணவே இல்லை. மேலே போயிட்டு பார்க்குறோம் பஞ்சி ஜம்பிங்காவது ரோப் இருக்குது. இது ரோப்பெலாம் கிடையாது, ஒரு கொக்கி. அந்த கொக்கியில் நம்மளை இப்படி மாட்டி இப்படி ஈத்துட்டு போய் இப்படி கொக்கி விட்டுருவாங்களாம். ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளு விட்டுருச்சு. அப்படியே வந்துட்டோம் நாங்கள். பஞ்சி ஜம்பிங் ஆகட்டும் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக முடிச்சாச்சு. வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆர் வீடியோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ரா ஃபுட்டேஜாக கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நிறைய க்ரௌட் இருக்கிறதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லிங்காக நமக்கு அனுப்பிச்சிடுவாங்க, நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேபி வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குற மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம எடுக்க முடியாது, அவங்க கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சி ஜம்பிங் எல்லா இடத்துலையும் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே இருக்குது. இது 1 மீட்ரு, அது 1 மீட்ரு, அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட்டு பஞ்சி ஜம்பிங். ஸோ வேர்ல்டு சொல்கிற மாதிரிங்க, இங்கே ரிஷிகேஷ்லேயே ஹையஸ்ட்டு பஞ்சி ஜம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட போகிறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா வேற மாதிரி சம்பவம் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.